இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றிய பின்னர் அது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்றும் முதலமைச்சர் விஜயின் பதிலுரை குறித்தும் பல்வேறு கடுமையான விமர்சனங்களை அவர் வைத்திருக்கிறார். மொத்தமாக முதலமைச்சரின் அந்த பதிலுரையானது 10 ரீல்ஸ் போடுவதற்கு தான் உதவும், மற்றபடி அதில் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எந்த பதிலும் இல்லை என்றும், நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநரின் உரைக்கு பதிலுரை அளிக்கும் விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வியை கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அவர்கள் 2 நாள் ஒத்திகை பார்த்துவிட்டு எழுதி கொடுத்த டயலாக்ஸை இன்று உரையாக படித்திருக்கிறார் என்றும், சட்டப்பேரவை ஷூட்டிங் ஸ்பாட் போல ஆகிவிட்டது என்றும், அங்கு விசில் அடிக்கிறார்கள், இனி ஐட்டம் சாங்க்கு கூட பாடப்படும், ஆடியோ லான்ச் மற்றும் வீடியோ லான்ச் போல பாடல்கள் லான்ச் பண்ணுவது போல திரைப்படத்திற்கு பாடல்கள் ஆடியோ வெளியீடு நிகழ்ச்சி போல சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றன என்றும், சபாநாயகர் தான் அங்கு இயக்குனர், அமைச்சர்கள் எல்லாம் துணை இயக்குனர் என்றும் அவர் கடுமையான குற்றச்சாட்டை அவர் இன்று முன்வைத்திருக்கிறார். பீரோ புல்லிங் போல இங்கு எம்எல்ஏ புல்லிங் நடந்து கொண்டிருக்கிறது என்றும், சினிமா தியேட்டரை போல பேரவையை மாற்றிக் கொண்டிருக்கும் செயல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மிக கடுமையான விமர்சனங்களை இன்று முதலமைச்சர் விஜய் மீது வைத்திருக்கிறார். அவர் ஆக்ஷன், கட் மற்றும் ரீடேக் ஆகியவை இனி பேரவையில் கூட நடைபெறும் என்றும், சட்டப்பேரவையில் அவர் ஆக்ஷன் செய்வது அது மக்களை அவமதிக்கும் செயல், பேரவையை மாண்பை குலைக்கும் செயல் என்று கடுமையான கண்டனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை சபாநாயகர் அனுமதிக்கலாமா? சபாநாயகர் திரைப்பட இயக்குனர் போல செயல்படுகிறார் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் விஜயின் பதிலுரை மீது வைத்திருக்கிறார். மேலும் அங்கு மற்றொரு மிக முக்கியமான பதிலுரையாக முதலமைச்சர் விஜய் தேசிய கீதம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படத்திறப்பு விழாவின் போது அங்கு குடியரசுத் தலைவர் வருகை புரிந்த போது இதே போல தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்டது என்று கூறினார். அது குறித்து பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின், ஆளுநருக்கான புரோட்டோகால் என்பது பேரவையில் வேறு, குடியரசுத் தலைவருக்கான அந்த புரோட்டோகால் வேறு என்பதை கூற முதலமைச்சர் அறியாமல் இருக்கிறார் என்றும், குடியரசுத் தலைவர் நிகழ்ச்சிகளில் 2 முறை தேசிய கீதம் பாடப்படுவது மரபு என்றும், அதுதான் அந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படத்திறப்பு விழாவில் பேசப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று திமுக வெளிநடப்பு செய்வதற்கு மிக முக்கியமான காரணமாக முதலமைச்சர் விஜய் பேசுகையில், டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டது, அதற்கு முடிவு கட்டி இருக்கிறோம் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளிப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எழுந்தபோது அவருக்கு சில நிமிடங்கள் பதிலளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் முதலமைச்சர் விஜய் மிகவும் ஆவேசமான குற்றச்சாட்டுகளை கடந்த திமுக அரசு மீது அவர் முன்வைத்தார். டாஸ்மாகை மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் மக்கள் பணத்தை தொட்டவங்களையும் விடமாட்டோம், அவை தொட்டவங்களையும் விடமாட்டோம், இனிமேல் தொடுவதற்கும் விடமாட்டோம் என்று அவர் ஆவேசமாக பேசிய போது திமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தார்கள். ஆதாரம் இல்லாமல் அவதூறான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் விஜய் தெரிவித்ததால் தாங்கள் வெளிநடப்பு செய்ததாகவும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பின்னர் அந்த பேட்டி அளிக்கும் போது அவர் விளக்கம் அளித்தார். இதனால் சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் விஜய்க்கும் இடையே சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் வெளியேயும் மிகவும் காரசாரமான வாக்குவாதங்கள் மற்றும் இரு தரப்பிலும் குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் மிக கடுமையாக முன்வைக்கப்பட்டன. இதில் உரையை முடிக்கும் பொழுது முதலமைச்சர் விஜய், நான் ஒரு ஆக்ஷன் காட்டலாம் என நினைத்தேன், ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லை, அதை செய்யலாமா என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரனிடம் அனுமதி கோரினார். அதற்கு அவர் அனுமதி வழங்கிய பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ததை போல காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியை அவர் உடன்பாடை எட்டிய போது ஸ்டாலின் அந்த வாகனத்தில் ஏறும்போது செய்ததை போல இப்போது பேரவையில் அவர் உரையை முடிக்கும் போது நான் முடித்து விட்டேன் என்பதை கூறும் வகையில் ஒரு சைகை மொழியை முதலமைச்சர் விஜய் காண்பித்தார். அதையும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது பேரவையா அல்லது ஷூட்டிங் ஸ்பாட்டா அல்லது திரையரங்கமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். பேரவைக்குள் விசில் அடிப்பது மற்றும் ஆக்ஷன் செய்வது, அதற்கு சபாநாயகர் அனுமதி அளிப்பது ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? சபாநாயகர்
திரைப்பட இயக்குனர் போல செயல்பட்டு வருகிறார் என்றும் இன்று காரசாரமான கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வைத்திருக்கிறார். இதே போல முந்தைய திமுக ஆட்சியின் மீதும் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முதலமைச்சர் விஜய் வைத்துவிட்டு லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற ஆட்சிதான் எங்கள் இலக்கு என்றும் நாங்கள் மக்கள் தயவில் தான் ஆட்சி நடத்தி வருகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருந்த போதிலும் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதை பீரோ புல்லிங் என்பது போல எம்எல்ஏ புல்லிங் என்றும் கடுமையாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்ச்சிக்கு பின்னர் அளித்த பேட்டியின் போது தெரிவித்தார்.